அவங்க என்ன சொல்லி வந்தாங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மைக்க பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் என்னமா சொன்னாங்க? பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னாங்க. எவ்வளவு ஒரு லிட்டரு? பெட்ரோல் எரியல. இதையெல்லாம் கேட்டேன். எரியுது 75 ரூபாய்க்கு தராங்க. கேஸ் சிலிண்டர் விலை போச்சா? அதை தவிர திரும்பி செய்யலாம். கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும். ஒண்ணுமே பண்ணல. 4.5 வருஷம் ஆச்சு. இப்ப பெண்கள்லாம் சொல்றாங்க இந்த திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும். அதற்கான அச்சாரம் நாங்க இது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு, ஒரு சர்வாதிகாரியாக இருப்பேன். எந்த கொம்மனாலையும் குறை சொல்ல முடியாது. மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சொல்லிக்கிட்டே போனார். நானும் ஏதாவது பண்ணுவாரு பார்த்தா இடியா போ, ஆட்சி முடிஞ்சிருச்சு. மீனவர் பிரச்சனை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம். மீனவர் பிரச்சனை வந்தது, டிவில வராரு, நானும் தீர்வு காண போறாரு. வாங்க 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 வெயிட் பண்றேன். கோபம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. ஏதோ பேச போறாரு, என்ன பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு, ஏதோ பண்ண போறாரு பார்த்தா ஒரு கடிதம் எழுதினேன். 72 கடிதம் எழுதியிருக்காரு ஒரு மனுஷன். அந்த கடிதத்தை எழுதி முடிச்சு போஸ்ட் பாக்ஸ்ல போடணும் கூட அவருக்கு யாரும் சொல்லல. எழுதி அவரே வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே நடக்கல.